யாராவது வந்து ஹாலிவுட்டோட அப்சஷன் வந்து பேய் படம் அந்த மாதிரி ஆனால் சொன்னா மண்டையிலே கொட்டுங்க. ஆக்சுவலி அது பேய் படமே கிடையாது, ஒரு லவ் மூவி. ஓகேவா? ரொமான்டிக் இல்லைனாலும் லவ் இருக்கு. லவ்வோட எக்ஸ்ட்ரீம் லெவலாக காட்டியிருப்பாங்க. ஒரு பொண்ணு லவ் பண்ணா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னவா இருக்கும் அதை தான் காட்டியிருக்காங்க. அது ஏதோ ஒரு டாய்ஸ்னாலையோ ஒரு மேஜிக்னாலையோ என்ன வேணா இருக்கட்டும், பட் ஒரு கேர்ளோட எக்ஸ்ட்ரீம் லெவல் அதான். ஒரு கேர்ள் வந்து லவ் பண்ணி லவ்ல வந்து அந்த பையனை இப்படிலாம் இருக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போறது அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. சீரியஸா யாரா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போறாங்க அப்படின்னா அப்படிதான். அது சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு கொலை பண்ற அளவுக்கா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து ஒரு பொண்ணுக்கும் இருக்கு பையனுக்கும் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமை வந்து காட்டியிருப்பாங்க. அது ஒரு ஃபேண்டசி மூலியமா காட்டியிருப்பாங்க. ஸோ அதை பேய் படம் யாராவது சொன்னா நம்பாதீங்க. அதே சமயம் 29 ஒரு படம் இருக்கு, அந்த படத்தையும் பாருங்க. ஏன்னா இதுல ஒரு லவ் எக்ஸ்ட்ரீம் காட்டியிருப்பாங்க, அதுல ஒரு லவ்வோட எக்ஸ்ட்ரீம் காட்டியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரெண்டுமே லவ்க்கு தேவைப்படுற ஒன்று. அதை ஒவ்வொரு படமும் வந்து நமக்கு ஒரு கதை சொல்லிக் கொடுக்கும்ல, ஒவ்வொரு படமும் ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அந்த மாதிரி 2 படமும் பாருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது. வேலை வெட்டி யூடியூப்லாம் பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரெண்டுமே வந்து தொடர்ந்து தான் பார்த்தேன். கொஞ்சம் சின்ன பிரேக் இடையில. அதுக்கப்புறம் செகண்ட் மூவி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து 29, செகண்ட் வந்து அப்சஷன் பார்த்தேன். தயவு செஞ்சு அந்த ஆர்டர்லேயே பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்சஷன் பார்த்து மண்டையை குழப்பிக்காதீங்க. ஐ மீன் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அதனால. ஸோ ஃபர்ஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். செகண்ட் அப்சஷன் பாருங்க, யோசிங்க, என்ன வேணா பண்ணுங்க. டாடா பை பை.